ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோஸ். இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாருக்கும் தேவையான ஒரு இன்ஃபர்மேஷன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கான மெயின்ஸுடைய டெஸ்ட் ஷெடியூலை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து இந்த மெயின்ஸுடைய டெஸ்ட் சீரிஸ் வந்து நான் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 8489563631 இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாக ஜாயின் பண்ணி படிங்க. ஸோ 4 மந்த்துக்கான கோர்ஸ்க்கான ஃபீஸ் வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட்டு 19,000 ஒன்லி தான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து என்னென்ன நம்ம இதில் ஆஃபர் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓன் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து எழுதுன மெட்டீரியல் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 விதமான டெஸ்ட்டு, சரிங்களா? இந்த குரூப் 1 மெயின்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மொத்த டெஸ்ட்டுடைய கவுண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 விதமான டெஸ்ட் வந்து கொடுக்க போகிறோம், சரிங்களா? மொத்த டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 50 டெஸ்ட்டு இருக்கும். இந்த டெஸ்ட்டுடைய ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிக்கான கொஷின்ஸ் வந்து எடுத்து கொடுப்போம். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேப்பர் கரெக்ஷன் ரொம்ப குயிக்காகவும் பண்ணி தருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பேப்பர் கரெக்ஷனுடைய அதனுடைய ஃபீட்பேக் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் ஃபீட்பேக் கண்டிப்பாக கொடுப்போம். இதெல்லாம் யார் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி குரூப் 1 வந்து எக்ஸாம் வந்து எழுதி கிளியர் பண்ண ஒரு மேம் தான் உங்களுக்கு கோச் பண்ண போகிறாங்க. இப்போ நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணி படிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முழுக்க தமிழ் வழியில் ப்ரிப்பேர் பண்ண இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும்தான் இது முழுக்க உங்களுக்கு சேரும். அதாவது நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கிடையாது. ஏன்னா இங்கே தமிழ் வழியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே என்ன சொல்லுவாங்கன்னா, நான் தமிழில் ப்ரிப்பேர் பண்ணுறேன், ஆனால் எனக்கு சரியான ஒரு மெட்டீரியல் கிடைக்கல, சரியான ஒரு கைடன்ஸ் கிடைக்கல, யார்கிட்ட போய் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சரியான நேரமாக இது இருக்கும். அது நம்பிக்கை நான் உங்களுக்கு 100% கொடுக்குறேன். இப்போ என்னன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு குறையாகவும் இருக்குது. தமிழில் எழுதுனா மார்க் வந்து போடுவாங்களா? நிறைய பேர் சொல்கிறாங்க தமிழில் எழுதுனா மார்க் கம்மியாக போடுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அதுதான் ஒரு தப்பு. எப்படின்னா தமிழில் எழுதக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்தோன்னா சரியான கீவேர்ட்ஸ் இருக்கக்கூடிய ஆன்சர் தான் அங்கே அப்ளை பண்ணுறாங்களா, அங்கே கொடுக்குறாங்களான்றது தான் அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அங்கே திருத்தக்கூடிய ஸ்டாஃப்ஸ் வந்து பார்த்தோன்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் வச்சு தான் அவங்க திருத்துறாங்க. அந்த கீவேர்ட்ஸ் நம்ம எழுதியிருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு முழுமையான ஒரு மதிப்பெண் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா ஏனோ வந்து நம்ம எழுதியிருந்தால் உங்களுக்கு பார்த்தா நீங்கள் நினச்ச மார்க் வந்து வராது. இது எல்லாமே இருக்குது சார், நான் கரெக்டாக அவங்க நினச்ச கீ பாயிண்ட்ஸ் தான் எழுதியிருக்கேன் அப்படின்னாலும் சில நேரங்கள் வந்து மார்க் வந்து குறைச்சிட்டு போகிறாங்கன்ற ஒரு வாதமும் ஒரு பக்கம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து கிளியர் ஆகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1, 2, 3 எல்லாம் ஒரு சில வீடியோஸ் போட்டிருந்தோம். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு சில டெமோ டெஸ்ட் பேட்சுடைய அவங்களுடைய ஆன்சர் ஷீட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மெட்டீரியலுடைய பிடிஎஃப்பும் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஷோ பண்ணி காமிச்சிருப்போம். எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க கைப்பட எழுத இருக்கக்கூடிய மெட்டீரியலை உங்களுக்கு கொடுத்து வந்து படிக்க சொல்ல போகிறோம். இதில் வந்து என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு ஏதோ ஒரு இன்ஸ்டியூட் வந்து போய் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா முழுக்க டைப் பண்ண மெட்டீரியல் தான் இருக்கும். அந்த டைப் பண்ண மெட்டீரியல் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு படிப்பீங்க, அதில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அது தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அது எது கீ பாயிண்ட்ஸு, எது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு, எது எப்படி எழுதுன்னு தெரியாமல் இருக்கும். ஆனால் இந்த மெட்டீரியலை பொறுத்தவரை கைப்படையே எழுதிருக்கனால அப்போ முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் எழுதியிருப்பாங்க. அதே பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் அப்படியே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன்லி லிமிட்டடான சீட் தான் மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். 100 பேர் மட்டும் நம்ம கோச் பண்ணுறதா பிளான் வச்சுருக்கோம். சீக்கிரமாக ஜாயின் பண்ணி நல்லா படிங்க. நன்றி.